வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. என்ன கருணாகரன் சார், கொளுத்துற அக்னி நட்சத்திரத்துல மொட்டை மாடி கூட்டு வந்திருக்கீங்க? வேற என்ன சார் பண்றது? கம்பெனிக்குள்ளதான் திருமண பக்கம் எல்லாம் காதா இருக்கே. அதுவும் அந்த காதுக்கெல்லாம் நாம பேசுறது மட்டும் தனியா கேட்டுருது. மொட்டை மாடி தான் சேஃப்னு இங்க வச்சு பேசலான்னு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அப்படி என்ன சீக்கிரட்டா பேச போறீங்க? சார் புதுசா ஒண்ணு இல்ல சார், எல்லாம் நீங்க பேசின விஷயம்தான். நான் பேசின விஷயமா? நான் என்ன பேசினேன்? யார்கிட்ட பேசினேன்? அதான் சார் அந்த 10 பெட்டி. பத்து பெட்டியை மாத்தி வைக்கிற விஷயம். நான் ஏதோ வீட்ல டென்ஷன்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். சாரி சார். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இப்ப சொல்லுங்க சார், மாத்தி வச்சிடலாம் சார். என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல கருணாகரன் சார். என்ன 10 பாக்ஸ்? எதுக்கு மாத்தி வைக்கணும்? சார் ஓபனாவே சொல்லிடுறேன் சார். நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் சார். எவ்வளவு தருவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சமா சார்? 5 வருஷம். 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். வெயில்ல ஏதாச்சும் இலகிருச்சா உங்களுக்கு? நான் உங்க வீட்டுக்கு எப்போ வந்தேன்? என்ன பேசினேன்? ஏதாவது கனவு கண்டீங்களா சார்? நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா பாக்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்த பிரச்சனை இல்ல, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கல்பிரிட் சேது இல்ல, நீங்க தான் போல இருக்க. என்ன இவன் சேம் சைடு கோல் போடுறான்? இவன் பண்ணதை சொல்லிட்டு நம்மள மாட்டி விடுறான். தெரிஞ்சிருச்சோ? உங்க பேச்சு, உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆஹா, இவன் ஏதோ கண்டுபிடிச்சு மாட்டிக்காத அளவுக்கு உஷாரா பேசுறான். இவன் மாட்டாம போறான். ஆனா என்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. என்ன கருணாகரன் சார், சீரியஸா இதை யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சார், உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது, நான் பேசுனது எல்லாம் தப்புதான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் வரேன். நில்லுங்க கருணாகரன் சார். நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க. நான் பேச வேண்டியது இன்னும் இருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சொல்லுங்க சார். தெரியும் சார், நீங்க என்கிட்ட சும்மா விளையாட்டா பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன சார் செய்யணும்? நீங்க ரகு உங்க வீட்டுல வச்சு விளையாடின கேம் பத்தி பேசணும். இவன் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சான்? இப்ப புரியுதா? ரகு வீட்ல ரகுவ சார். இவ்வளவு நேரம் தெளிவா பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? வாயெல்லாம் குளருது. ஆமா, ரகுவைய ராசையான்னு போய் சொல்லி உங்க வீட்டுல தங்க வச்சீங்க? ராசையாவா? யார் சார்? என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க சார்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது கருணாகரன் சார். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, வாங்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் வாங்கிட்டேன். யாருக்கு கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க சார்? யாரோ என்னமோ உங்ககிட்ட போய் சொல்லி என்ன மாட்டி விட்டுருக்காங்க சார். கருணாகரன் சார், நீங்களும் நானும் பொய் சொல்லலாம், ஆனா பிஞ்சு குழந்தை பொய் சொல்லுமா? பிஞ்சு குழந்தையா? எந்த குழந்தை சார்? உங்க குழந்தை தான் கருணாகரன் சார். பிஞ்சு குழந்தை. உங்க புள்ளதான் ரகுவோட போட்டோவை பார்த்ததும் எங்க வீட்டுல வந்து தங்கின ராசையா இவர்தான் தெளிவா சொல்லிட்டான். சார் அவன் பிஞ்சு குழந்தை கிடையாது சார், நஞ்சு குழந்தை சார். சாப்பிட மட்டும் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவான்.
நான் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு ஏத்த மாதிரி பேசுவான். யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவான் சார். சார் அவன் சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க சார். அப்ப ரகுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல? இல்ல சார். அவன் உங்க வீட்டுல தங்கல? வரல சார். சார் அந்த ரகு இங்க வேலை பார்க்கும்போது முன்னாடி எப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்கான் சார். ஆனா எங்க வீட்டுல தங்கினதெல்லாம் இல்ல சார். எனக்கு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு அறிவும் கொஞ்சம் பிஞ்சுதான் சார், வளரவே இல்ல சார். அவன் ஏதோ புரியாம உளறி இருக்கான் சார், சொல்லி இருக்கான். அத கேட்டு நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க சார். ரகுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல இருந்து அழிச்சிடுங்க சார். ஓகே ஓகே, நான் அதை அழிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த 10 பாக்ஸ் விஷயத்த அழிச்சிருங்க. இல்லன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். எதுக்கு சார்? எல்லாத்துக்கும் சேர்த்துதான். ஐயோ, நான் இந்த பிரச்சனைக்கே வரல சார். ஆளை விடுங்க சார். ஏண்டா என்ன மாட்டியோட பிளான் போடுறீங்க? மித்ரா வீடியோ எடுப்பா, நீ இதை போய் போட்டு கொடுப்ப. இந்த அரவிந்த் என்ன கேனைய நினைச்சிங்களா? இப்ப போய் காட்டுங்க இந்த வீடியோவை. அண்ணே, இத கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிம்மா. அத கொண்டு வாங்க. ஆனந்தி, மகேஷ் சார் உன்னை கேபினுக்கு வர சொன்னாருமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்பவா? ஆமாமா. ஐயோ, அவர் இல்லையேண்ணே, குடவனுக்குள்ள போயிருக்காரு. அது தெரியுமா? மகேஷ் சார் தான் உடனே உன்னை வந்து பார்க்க சொன்னாருமா. ஆ, சரிண்ணே, இந்த பெட்டியெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப லேட் பண்ணாதம்மா, சீக்கிரம் போய் பாத்துரு. சரிம்மா. சரிண்ணே. அண்ணே, இந்த பெட்டியை கொஞ்சம் பார்த்து அனுப்பிடுங்க. சரிம்மா. ஆனா ரிப்போர்ட்டையும் பென்டிரைவையும் எங்கேயே வச்சுக்கிட்டு அது அன்பு கேக்குறப்போ இல்லன்னு போய் சொன்னதுக்கான பேர் என்ன? அது 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 குழந்தை மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ். நீ 1000 காரணம் சொன்னாலும், நீ 1000 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது ஆனந்திக்கு சொந்தமானது. அதனாலதான் எடுத்து கொடுத்தேன்.